ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. போன எபிசோடில் அப்படின்னு சொன்னால் மணி தீபம் வர்ணனையை பார்த்தோம். அதில் எத்தனை பிராகாரங்கள் இருக்குது. சாதாரணமாக ஒரு லௌகீகத்தில் ஒரு பெரிய போஸ்ட் இருந்தால், ஒரு பிஎம், ஒரு சிஎம் இப்படி இருந்தாலே எக்கச்சக்கமான பாடிகேட்டு இல்லையா? எக்ஸ் பாதுகாப்பு, ஒய் பாதுகாப்பு, பூனை படை அப்படி இப்படின்னு வச்சுட்டுருக்கா. அப்படின்னா பராசக்தி நவராத்திரி நாயகி, அவளுக்கு இரும்பு கோட்டைகள், காவலாளிகள் இல்லாத இருப்பாளா? தேவதைகள் இல்லாத இருப்பாளா? சொல்லுங்கோ, எப்படி இருப்பா? சாதாரண மனுஷாலே இவ்வளோ இருக்கும்போது பராசக்திக்கு இல்லாத இருக்குமா? என்ன பார்த்தோம்? முதல் பிரகாரத்தில் இரும்பு மதில், அதில் எத்தனை பேர் இருக்கா? வெங்கலம், தாமரம், ஈயம், பித்தளை, பஞ்சலோகம், வெள்ளி, பொன், புஷ்பராகம் வரலையும் நம்ம பார்த்தோம். சரியா? 9 ஆயிடுத்து. இன்றைக்கி எதை தாண்டி போகணும் அப்படின்னா 10ஆவதாக பத்மராகம். இதுக்கு இந்த பிரகாரத்தில் எத்தனை காவலாளிகள்? இதுக்கு தேவதை கோமேதகம், வைடூரியம், இந்திர நீல, முத்து, மரகதம், பவளம், கடைசியாக சிந்தாமணி. அங்கே தான் நம்ம அம்பாள் உட்காந்துருக்கா. கரெக்டாக இவ்வளோ தூரம் கரெக்டாக பார்த்துன்னு வந்துட்டோம். இதையும் நம்ம அம்பாள், நம்ம பத்மா ரொம்ப அழகாக தேவதைகள் பேரெல்லாம் அழகாக சொல்கிறா. இது நமக்கு புண்ணியத்தையும் சீக்கிரா பாருங்கோ இல்லையா? கேட்கலாம். நவராத்திரியில் இது ரொம்ப விசேஷம். அம்பாளோட நிச்சயமாக இது யாருக்கு? கம்மி பேருக்கு தான் தெரியும். நம்மளோட அதிர்ஷ்டம் இதெல்லாம் கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. வழக்கம் போல் ஒன்று தான். இதை கேட்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது சப்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே நின்றுடும். யாருக்கும் ஒரு அது பாட்டில் ஃபார்வேர்டு பண்ண மாட்டாள். ஏன்னா பாருங்களேன், யூடியூப் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தான். அவளை பொறுத்தவரையிலும் ஆன்மீகம் சொல்கிறேன்னா இல்லை வேறு ஏதாவது சொல்கிறேன்னா அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அவளை பொறுத்தவரையிலும் நிறைய பேர் பார்க்குறது, அது எந்த கண்டதை பார்த்தா கூட அவளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அது அப்படியே ஃபார்வேர்டு பண்ணுவாள். இப்போ நன்மதை சொல்கிறாளே, ராமானுஜரை பற்றி சொல்கிறாளே, நவராத்திரி அம்பாளை பற்றி சொல்கிறாளே, இவள் 4 பேர் கேட்கட்டும்ன்ற அறிவு யூடியூப்காரனுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது இல்லையா? அதனால தான் சொல்கிறது. நீங்கள் நிறைய பேர், எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாரோ அத்தனை பேர் இதை மூவ் ஆகும், நிறைய பேர் பார்ப்பா. வேறு எதுக்கும் சொல்லலை. நீங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, பண்ண வைப்பீங்க நம்பிக்கையோடு. நம்ம வாங்கோ வர்ணனைக்குள்ளே போகலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. புஷ்பராகம் வரலையும் முடிச்சிட்டோம் இல்லையா? பத்மராகம், அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். 10ஆவது பிரகாரம். பத்மராக பிராகாரம் இருக்கிறது. அங்கே 64 கலைகளும் சக்தி ரூபமாக இருக்கிறார்கள். பிங்களாட்சி, விசாலாட்சி, சமர்த்தி, விருத்தி, ஸ்ரத்தா, ஸ்வாஹா, ஸ்வதா, அபிக்ஞா, மாயா, சம்யா, வசுந்தரா, திரிலோககாத்ரி, சாவித்ரி, காயத்ரி, திரிதசேஸ்வரி, அரூபா, பகுரூபா, ஸ்கந்தமாதா, அச்சுத பிரியா, விமலா, அருணி, ஆருணி, பிரகிருதி, விக்ருதி, சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹிதா, சந்தியா, மாதா, சதி, அம்சி, மார்த்திகா, வச்சரிகா, வரா, தேவமாதா, பகவதி, தேவகி, கமலாசினி, திரிமுகி, சப்தமுகி, சுராசுர விமர்த்தினி, லம்போஷ்டி, ஊர்த்வகேஷி, பகுசீருஷா, ருகோதரி, ரதரேகா, சசிரேகா, ககனவேகா, பவனவேகா, மதனாதுரா, அனங்கமதனா, அனங்கமேகலா, அனங்ககுசுமா, விஸ்வரூபா, சுராதிகா, க்ஷயங்கரி, அக்ஷோபியா, சத்யவாதினி, பகுரூபா, சுசிவ்ரதா, உதாரா, வாகிசி என்று சொல்லப்படும். அவர்கள் பயங்கரமாக ஜொலிக்கின்ற முகம் உடையவர்களாய், அக்னியை கக்குகின்றவர்களாய் இருப்பார்கள். அவர்களுடன் எண்ணற்ற சேனைகளும் இருக்கிறார்கள். அதற்கு அப்பால் கோமேதக பிராகாரம் இருக்கிறது. குங்குமம் போல் சிவப்பாக பிரகாசிக்கும் அங்கே பைசாச முகம் உடையவர்களும், கையிலே சக்கரத்தை வைத்திருப்பவர்களும் மகாதேவிகளாகிய 32 சக்திகள் இருக்கிறார்கள். வித்யா, ஹ்ரீ, புஷ்டி, பிராக்ஞா, தினிவாலி, குஹு, ருத்ரா, விர்யா, பிரபா, ஆனந்தா, போஷினி, ரித்திதா, சுபா, காலராத்திரி, மகாராத்திரி, பத்ரகாளி, கபர்த்தினி, விகர்த்தி, தண்டி, முண்டினி, இந்துகண்டா, சிகண்டினி, நிசும்ப, சும்ப மதனி, மகிஷாசுரமர்தினி, இந்திராணி, ருத்ராணி, சங்கராத்த ஷரீரணி, நாரி, நாராயணி, திரிசூலினி,
பாலனி, அம்பிகா, ஹ்லாதினி என்ற அவர்கள் ஒவ்வொருவரும் 10 அக்ரோனி சேனைகளோடும் கூடியிருக்கிறார்கள். அடுத்தது கோமேதக பிராகாரம். இங்கு 10 யோசனை உயரமுள்ள வஜ்ர பிராகாரம் இருக்கிறது. அங்கே தேவியின் பிரஜனங்கள் வசிக்கிறார்கள். அனங்கரூபா, அனங்கமதனா, சுந்தரி, மதனாதுரா, புவனவேகா, புவனபாலிகா, சிசிரா, அனங்கவேதா, அனங்கமேகலா என்று பலவாறாக பெயர்கள் கொண்டிருக்கும் அவர்கள் இளம் வயது உடையவர்களாய், மனதை கவரும் அழகிய தேகத்தை உடையவர்களாய் இருப்பார்கள். அதற்கு அப்பால் வைடூரிய பிராகாரம் எங்கும் வைடூரியமாகவே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அங்கே கிழக்கு முதல் 8 திக்குகளும் பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா என்ற சப்தமாதர்களும் மகாலட்சுமியும் இருக்கிறார்கள். அதற்கு அப்பால் இந்திரநீல பிராகாரம் இருக்கிறது. அங்கே அநேக யோசனை விசாலமுள்ளதாக சக்கரம் போன்ற அமைப்பில் தாமரை 16 கோணங்களை உடையதாய் இருக்கிறது. அவற்றில் கராளி, விகராளி, உமா, சரஸ்வதி, ஸ்ரீதுர்கா, உஷா, லக்ஷ்மி, ஸ்ருதி, ஸ்மிருதி, திருதி, ஸ்ரத்தா, மேதா, மதி, காந்தி, சூர்யா என்று 16 சக்திகளும் இருக்கிறார்கள். அவர்கள் 16 பேரும் பிரம்மாண்டங்களையும் கலக்கக்கூடிய சக்தி வாழ்ந்தவர்கள். தேவியின் சேனாதிபதிகளான அவர்கள் கையிலே கத்தியை ஏந்தியவர்களாய் சேனைகளோடு அங்கே வசிக்கிறார்கள். அதற்கு அப்பால் பூமியெல்லாம் முத்துமயமாக இருக்கும் முத்துப்பிராகாரம் இருக்கிறது. அதன் மத்தியில் அஷ்டதள தாமரை ஒன்று விஸ்தாரமாக இருக்கிறது. தேவிக்கு சமமானவர்களும் பொறுப்பை உணர்ந்து காரியங்களை சாதிப்பவர்களும் நானாவித சக்திகளோடு கூடியவர்களுமான மந்திரினிகள் அங்கு வசிக்கிறார்கள். அவர்கள் அனங்க குசுமா, அனங்க சுமா, மாதுரா, அனங்க மதனா, அனங்க மதனாதுரா, புவனபாலா, சுகனவேதா, பாசாங்குசவரா, பீதிதரா, அருண விக்கிரகா என்போர் வசிக்கின்றார்கள். அதற்கு அப்பால் மரகதமயமான மரகத பிராகாரம் இருக்கும். அங்கே விஸ்தாரமான 6 கோணம் ஒன்று உள்ளது. கிழக்கு கோணத்தில் காயத்ரியுடன் பிரம்மன் வீற்றிருக்கிறார். அவருடைய கரங்களிலே கமண்டலம், தண்டம், அக்ஷமாலை ஆகியவை இருக்கும். ஸ்மிருதிகளும் வேத சாஸ்திரங்களும் மந்திர சாஸ்திரங்களும் புராணங்களும் உருவம் கொண்டு அவர் முன் இருப்பார்கள். தென்கிழக்கு கோணத்தில் சங்கு, சக்கரம், கதை, தாமரை ஆகியவற்றுடன் விஷ்ணு பகவான் இருக்கிறார். சாவித்திரியும் தச அவதாரங்களும் அங்கே இருக்கிறார்கள். வடமேற்கு கோணத்தில் பரசு அக்ஷமாலை தாங்கி அபயபரத ஹஸ்தங்களோடு ருத்ரர் இருக்கிறார். சரஸ்வதியும் கௌரியும் அங்கே இருக்கிறார்கள். 28 ஆகமங்களும் அங்கே சரீரத்துடன் இருக்கின்றன. தென்கிழக்கு கோணத்தில் ரத்ன கும்பம், மணிகரண்டம் ஆகியவற்றுடன் குபேரன் மகாலட்சுமியோடு தேவியின் நிதிக்கு அதிபதியாக கணங்களோடு இருக்கிறார். மேற்கு கோணத்தில் பாசம், அங்குசம், தனுசு, பானம் ஆகியவற்றுடன் மன்மதன் ரதியோடு இருக்கிறார். அதற்கு அப்பால் பவளமயமான பவள பிராகாரம் இருக்கிறது. அங்கே பஞ்சபூத அதிபதிகளோடு ருல்லேகா, ககனா, ரக்தா, கராளிகா, மகோச்சுஷ்மா என்னும் பஞ்சசக்திகள் இருக்கிறார்கள். அதற்கு அப்பால் நவரத்தின பிராகாரம் இருக்கிறது. அங்கே தேவிக்கு உரிய மந்திரங்களும் மகாவித்தைகளும் ரூபம் கொண்டு விளங்குகின்றன. தேவியினுடைய ஆவரண தேவதைகள் கோட்டி சூரிய பிரகாசத்தோடு அங்கே இருக்கின்றனர். அதற்கு பிறகுதான் சிந்தாமணி கிரகம் இருக்கிறது. మంద్రిని దండిని శక్తి చేనలు కాళి కరాలి సేనా బదులు 32 మహాశక్తులు మణిద్వీపానికి మహానిధిలు సువర్ణ రజిత సుందరగిరిలు అనంగదేవి పరిచారికలు కోమేదిక మణి నిర్మిత గుహలు మణిద్వీపానికి మహానిధిలు సప్త సముద్రముల నందనిధులు యక్షర కిన్నర కింపురుషాదులు నానా జగములు నదీ నదములు మణిద్వీపానికి మహానిధిలు మానవ మాధవ దేవగణములు కామధేనువు కల్పతరుగులు సృష్టి స్థితి లయ కారణమూర్తులు మణిద్వీపానికి మహానిధిలు భువనేశ్వరి సంకల్పమే జయించే మణిద్వీపం దేవదేవుల నివాసమదియే అదియే మనకు కైవల్యం కోటి ప్రకృతులు సౌందర్యాలు సకల వేదములు ఉపనిషత్తులు పదార రేగులు పద్మశక్తులు మణిద్వీపానికి మహానిధిలు
దివ్య బలములు, దివ్యాశ్రములు, దివ్య పురుషులు, ధీరమాదులు, దివ్య జగములు, దివ్య శక్తులు, మణిద్వీపానికి మహానిధులు. శ్రీ విఘ్నేశ్వర కుమార స్వాములు, జ్ఞానముక్తి ఏకాంత భవనములు, మణి నిర్మిత మగు మండపాలు, మణిద్వీపానికి మహానిధులు. పంచభూతములు యజమాన్యాలు, ప్రబాలసాలం అనేక శక్తులు, సంతాన వృక్ష సముదాయాలు, మణిద్వీపానికి మహానిధులు. భువనేశ్వరి సంకల్పమే జయించే మణిద్వీపం, దేవదేవుల நிவாசமதியே அதியே మనకు கைவல்யம். கேட்டிங்களா? இனிமேல் தான் கிளைமேக்ஸ் சொல்கிற மாதிரி புவனேஸ்வரியோட அந்த இருப்பிடம் சிந்தாமணி மண்டபம் காண கண்டிப்பாக தவறாதீர்கள். கண்டிப்பாக கேளுங்க. இந்த நவராத்திரியில் நம்ம சிந்தாமணியோட வர்ணனையோடையும் பலன்கள், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? என்ன பலன்னு முதல்ல கேட்போம்ல, அந்த பலன்களும் சிந்தாமணி வர்ணனையும் நம்ம பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயண. வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க, பாஸ் பண்ண மறந்துடாதீங்க. எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். சரியா? ஜெய் ஸ்ரீமன் நாராயண. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.